குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி பெண் டாக்டர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாலியல் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் தன்னார்வலர் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார். ஆதாரங்களை அழிக்க முயன்றதாக மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ், இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டல் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். பெண் டாக்டர் மரணத்திற்கு நீதி கேட்டும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு கேட்டும் மேற்கு வங்க அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் பயிற்சி டாக்டர்கள், மருத்துவ மாணவர்கள் கொல்கத்தாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைகளில் பணிகள் ஸ்தம்பித்தன. நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் பயிற்சி டாக்டர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்தனர். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது டாக்டர்கள் முன்வைத்த 5 கோரிக்கைகளில் 3 கோரிக்கைகளை ஏற்பதாக மம்தா தெரிவித்தார். அதன்படி கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் நீக்கப்பட்டார். மருத்துவ கல்வி இயக்குநர் உள்ளிட்ட சுகாதாரத்துறை முக்கிய அதிகாரிகளும் நீக்கப்பட்டனர். டாக்டர்கள் பணிக்கு திரும்ப முதல்வர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்தார். கொல்கத்தாவில் நேற்று பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு டாக்டர்கள், விஞ்ஞானிகள் என பல துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பேரணி நடந்தது. அதைத் தொடர்ந்து டாக்டர்களுடன் தலைமை செயலாளர் மனோஜ் பந்த் பேசினார். டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான எஞ்சிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். அதை ஏற்று 42 நாட்களுக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் டாக்டர்கள் இன்று பணிக்கு திரும்பினர். நோயாளிகளின் நலன் கருதி ஆபரேஷன் உள்ளிட்ட அவசர மருத்துவ சேவைகளை துவங்கினர். ஆனால் வெளிப்புற நோயாளிகள் பிரிவில் பணியில் ஈடுபட மாட்டோம் என ஜூனியர் டாக்டர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். இது பற்றி டாக்டர்கள் போராட்டக் குழுவை சேர்ந்த டாக்டர் அனிகித் மஹோதாத் கூறியதாவது: டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தலைமை செயலாளர், போலீஸ் கமிஷனர், ஜூனியர் டாக்டர்களை உள்ளடக்கிய குழு அமைக்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள் குறைதீர் குழுவை ஏற்படுத்த வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளரை பணியிலிருந்து நீக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறவில்லை. அதனால்தான் நாங்கள் வெளிப்புற நோயாளிகள் பிரிவில் இன்னும் பணிகளை துவங்கவில்லை. டாக்டர்களின் பாதுகாப்பு தொடர்பான எஞ்சிய கோரிக்கைகளை நிறைவேற்ற மம்தா அரசுக்கு 1 வாரம் அவகாசம் வழங்குகிறோம். அதற்குள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் டாக்டர்கள் கூடி பேசி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என அனிகித் மஹோதே கூறினார்.